வெல்கம் ஆரியன் சேனல். இன்னைக்கு சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து ரவா கிச்சடி செய்கிற வெள்ளை ரவா கிச்சடி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட்டு, பீன்ஸு அது செய்முறை வந்து பாருங்கள். ஒரு டம்ளர் வெள்ளை ரவை, கொஞ்சம் சின்ன பெரிய வெங்காயம், ஒரு அரை தக்காளி, ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொத்தமல்லி தழை, கருவேப்பில், பச்சை மிளகா கொஞ்சம். அது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் வச்சு தாளிக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு தாளிக்கணும். இன்றைக்கி வாங்க பார்க்கலாம், சமைக்கலாம் வாங்க. வச்சுட்டோம், வடைச்சட்டி வச்சுட்டோம். அது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு வறுத்துறணும் ரவையை. இப்போ நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்ந்தா அப்படி ஆச்சு குழந்தைகளுக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ போடுறோம் ரவையை போட்டு வறுக்கிறோம். வறுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ வறுத்தாச்சு, எடுத்து வேறு பாத்திரத்தில் போட்டு வைக்கணும். கொஞ்சம் காய்கறியில் வெட்ட போகிறோம், காய்கறியில் நறுக்க போகிறோம். இப்போ தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட்டு, பீன்ஸு, கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு. இப்போ எல்லாம் தாளிக்க போகிறோம். இப்போ அடுப்பத்தில் வைக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். வச்சு கடுகு, கடலப்பருப்பெல்லாம் போடுறோம். கடலப்பருப்பெல்லாம் நல்லா வறுத்து வச்சு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் எல்லாம் போடுறோம். அப்புறம் வெட்டி வச்சு கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வறுக்கணும். எண்ணெயிலேயே வறுக்கணும். தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு முந்திரி பருப்பு போட்டோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லது. கொஞ்சம் வறுக்கணும் போட்டோம்னா வறுக்கும். எல்லாமே எண்ணெயிலே வறுத்தா தான் நல்லாயிருக்கும். தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காயிலெல்லாம் ஒட்டி போட்டு என்ன போடுறோம். அப்புறம் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி வரணும். அப்போ அந்த கலர் வரும். கிச்சடி கலர், அந்த கலர் வரும். அதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்தோம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றினா போதும். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோ மூடி வச்சுட்டு நல்லா பொரியல் வரி போகும். இப்போ கொதிச்சிடுச்சு. கொஞ்சமாக ரவை போட்டு கலரி விட்டுட்டே போடணும். அப்போ கெட்டியாகணும். கொஞ்சம் மூடி வச்சிடணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். இப்போ திருப்பி விட போகிறோம். திருப்பி விடணும். கொஞ்சம் நெய் ஊற்றி திருப்பி விடணும். நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். குழந்தை நல்லா டேஸ்ட்டாக, இதோட டேஸ்ட்டே கிச்சடிக்கெல்லாம் நெய் போட்டால் தான் கிச்சடிக்கு நல்லாயிருக்கும். அது இறக்கும்போது தான் போடணும். பாருங்கள், பூவாட்டம் வெந்துச்சு பாருங்கள். குழந்தைகள அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே போய் சாப்பிட்டுக்குவாங்க. கலரும் பாருங்கள், எல்லாம் நல்லா மேட்சிங்காக இருக்குது. நல்லா
கேரட் இதெல்லாம் சேர்றதுனால நல்லது. இப்போ கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுங்க. வாங்க சாப்பிட்லாம்.